கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, கிர் மாடுகளில் அதிகப்படியான லாபம் இருக்கா அப்படின்னு கேட்டால் 100% கிர் மாடுகளில் அதிகப்படியான லாபம் இருக்குது. அதாவது அதிகப்படியான லாபத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்னா, மாட்டை எந்த அளவுக்கு நம்ம கவனிக்கிறோமோ அதை பொறுத்து தான் அதிகப்படியான லாபம் எடுக்கிறதும் குறைந்த லாபத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட கையில் தான் இருக்காது. கிர் மாடை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது தலைச்செயிற்று, அதாவது முதல் கன்று போடுறப்பே அதோட பால் மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, காலையில் மட்டுமே கண்டிப்பாக 20 லிட்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிர் மாடு குறையாம கறக்கும். அதே மாதிரி சாயந்தரத்தில் 20 லிட்டர் கண்டிப்பாக குறையாமல் அந்த மாடு கறக்கும். அதனால தான் அதிகப்படியான பண்ணைகளில் கிர் மாடாக இருக்கட்டும், ஹச்சப்பாக இருக்கட்டும், அது இல்லாமல் சாகிவாலாக இருக்கட்டும், இந்த மாடுகளை அதிகமாக வாங்கி வளர்க்குறது. இந்த மாட்டு பண்ணைக்கு அதிகமான ஒரு பால் உற்பத்திக்கு இந்த மாடுகளை அதிகமாக சூஸ் பண்ணுறாங்க. அதாவது சாகிவாலாக இருக்கட்டும், இல்லை கிர் மாடாக இருக்கட்டும், அதில் ஹச்சப் அப்படிங்கிற மாதிரி இந்த மாடுகளை தான் அதிகப்படியான மாடுகளை வாங்கி வளர்க்குறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த பாலோட உற்பத்தி தான். ஏன்னா அதை விட கீழே நம்ம மாடுகளை வாங்குறோம் அப்படின்னா அதிகப்படியான பால் உற்பத்தி அப்படிங்கிறது கறக்காது. இதே இப்போ நீங்கள் கிர் மாடு, சாகிவால் இல்லை ஹச்சப்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களும் அதிகமாக உடல் அமைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் வெயிட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் கன்றுக்குட்டி போடுற கன்றுக்குட்டிகள் தரமான ஒரு கன்றுக்குட்டிகளாக இருக்கணும். அதோட பால் உற்பத்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அதோட உடல் அமைப்பு, அதோட எடை, அதை பொறுத்து தான் அந்த கன்றுக்குட்டியோட வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக தீர்மானிக்கப்படுது. அதனால அதிகமான பண்ணைகளை இதனால தான் வளர்க்குறாங்க. அது இல்லாமல் குறைந்த யாருமே இப்போ 10 லிட்டருக்கு கீழே இருக்கிற எந்த மாடுமே பண்ணைகளை அதிகமான பெரிய பண்ணைகளை வச்சுக்க மாட்டாங்க. அதிகமாக வச்சுக்கிறது ஏன்னா இந்த கிர் மாடு, ஹச்சப்பு, இந்த சாகிவால், இந்த மாடுகளை தான் அதிகமாக புழக்கத்தில் வச்சுக்குவாங்க. அதுக்கான காரணம்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. ஏன்னா எந்த மாடு நம்ம வச்சிருந்தாலும் சரி, நம்ம கவனிக்கிற கவனிப்பில் தான் எல்லாமே இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு நாட்டி கவனிக்கிறோம், 2 தாட்டி கவனிக்கிறோம், அடுத்த தாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அதோட பால் உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும். அது இல்லாமல் இந்த மாட்டில் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிர் மாடு அதிகமாக கூச்ச சுபாவம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் என்ன தான் அந்த மாட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் அந்த மாடு சிலரை நம்பும், சிலரை நம்பாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாடு. அதாவது நம்ம மாடுகள் மாதிரி என்ன தான் வளர்த்தாலும் அது எப்படி இருக்குது, நம்ம மாட்டை எவ்வளோ தான் அடித்தாலும் இது பண்ணாலும் அந்த மாடு உடனே பார்க்கும். ஆனால் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தாட்டி அந்த மாட்டை நீங்கள் மிரட்டிட்டீங்க, அது ஏதாவது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாடு கடைசி வரைக்கும் உங்களை பார்த்தாவே மிரண்டுக்கிட்டு தான் ஓடும். அந்த உங்கள் பக்கத்துலேயே வராது. அது இல்லாமல் மடியில் அதிகமாக இந்த கிர் மாடுகள் கையை வைக்க முடியாது. ஏன்னா கூச்ச சுபாவம் அப்படிங்கிறது இந்த கிர் மாடுகளுக்கு அதிகமாக இருக்கனால அதிகமாக சில பேரை நம்பாது, மடிகள் கையை விடாது. அப்படிங்கிறப்போ இந்த மாட்டெலாம் எப்படி நம்ம சாதப்படுத்தணும் அப்படின்னா, அந்த கன்றுக்குட்டிலேயே அந்த கன்றுக்குட்டியை அந்த மாடாக ஆக போகிற அந்த ஒரு ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணால் அந்த கன்றுக்குட்டியை இங்கே சின்னதில் இருக்கிறப்ப அதை தடவி கொடுத்து எல்லாமே நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அந்த மாடு கரெக்டாக ஒரு பக்குவத்துக்கு வரும். நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது என்ன தான் உங்களை இது பண்ணாலும் உங்களை எந்த விதத்துலையுமே அந்த மாடு நம்பாததுனால கண்டிப்பாக கிர் மாட்டில் அதிகப்படியான பால் உற்பத்தி கறக்கிறதுனால தான் அதிகமான பண்ணைகள் இதை வைக்கிறாங்க. அது இல்லாமல் கிர் மாட்டில் லாபம் இருக்குது அப்படின்னு கேட்டால் 100% லாபங்கள் இருக்குது. அதனால தான் பண்ணைகள் இந்த மாடை அதிகமாக வளர்க்குறாங்க. நீங்கள் மாட்டுப் பண்ணை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹச்சப்பு, கிர்ரு, சாகிவால் இந்த மாடுகளை நீங்கள் கண்டிப்பாக மாட்டுப் பண்ணை வாங்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 100% உங்களால் வருமானத்தை எடுக்க முடியும். ஆனால் நீங்கள் இந்த மாடுகளை வாங்குறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானத்தை கொடுக்கும். நீங்கள் கவனிக்கல அப்படின்னா நீங்கள் போட்ட ஒரு முதலை கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியாது. கண்டிப்பாக சிந்திச்சு செயல்படுங்க.